நண்பா, டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். குத்தகை முறையில் ஓட்டுநர் நடத்துனர்கள் நியமிப்பதை கைவிட வேண்டும். தலைவர்கள் அறிக்கை வாங்க பார்க்கலாம். குத்தகை முறையில் ஓட்டுநர் நடத்துனர்கள் நியமிப்பதை அரசு கைவிட வேண்டும் என்று தலைவர்கள் அறிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்த அடிப்படையில் தனியார் மனிதவள நிறுவனங்களிடம் இருந்து ஓட்டுநர் நடத்துனர் நியமனங்களுக்கான ஒப்பந்த புள்ளியை போக்குவரத்துத்துறை கோரியுள்ளது. போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியின் ஒரு படியாக தற்போது ஓட்டுநர் நடத்துனர் நியமனங்களை தனியார் வசம் ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளதோ என்ற சந்தேகம் நிலவுகிறது. இந்த ஒப்பந்த புள்ளிகளை ரத்து செய்வதுடன் முறையாக பணியமர்த்த நடவடிக்கை வேண்டும். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயிற்சியை பெற்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அரசு வேலைக்காக காத்திருக்கும் நிலையில் தனியார் நிறுவனங்கள் மூலம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவது நியாயமல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி, தனியார் நிறுவனத்தால் அனுப்பப்படும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு நிரந்தர பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை விட குறைவான அளவில் கணக்கிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு அரசு போக்குவரத்து கழகம் வழங்கும் நிலை ஏற்படும். ஊதியம் தவிர ஓய்வூதியம், பணிக்கொடை உள்ளிட்ட எந்த உரிமையும் வழங்கப்படாது. மேலும் எந்த வகையான இடஒதுக்கீடும் இருக்காது. எனவே தமிழக அரசு குத்தகை முறையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிப்பதை கைவிட வேண்டும். போக்குவரத்து துறை பணியாளர்களை அனைத்து உரிமைகளுடன் தமிழக அரசை நேரடியாக நியமிக்க முன்வர வேண்டும். தமாக தலைவர் ஜி.கே. வாசன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி பேருந்துகளை இயக்குவதற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை ஏற்பாடு செய்ய ஒப்பந்த புள்ளியில் வரவேற்கப்படும் என்பது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது அரசு போக்குவரத்து கழகங்களில் நிரந்தர பணிக்காக காத்திருக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலிப்பிடங்களை காலம் தாழ்த்தாமல் நிரப்பியிருக்க வேண்டும். இவ்வேளையில் காலிப்பிடங்களில் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்பட வேண்டுமே தவிர ஒப்பந்த அடிப்படையில் பணி வழங்க முற்பட்டால் ஒப்பந்த பணியில் சேர்பவர்கள் பிற்காலத்தில் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதை போன்ற டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.